புயல் மழையால் வெள்ளம் சூழ்ந்து தண்ணீர் காடாக மாறியிருக்கிறது. விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலை அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். தற்பொழுது கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலை. கள நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் ஏரிநீர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரிநீர் வழிந்து தற்போது குடியிருப்பு பகுதிக்குள் அந்த நீர் சென்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒருபுறம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முழுக்கவே தற்போது தண்ணீர் காடாக காட்சியளிக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஏரிகள் கிட்டத்தட்ட 3 ஏரிகள் தண்ணீர் அதிகமாக வந்ததன் காரணமாக வெளியேற்றப்பட்டு அதன் மூலியமாக தற்போது இந்த தண்ணீர் கடலாக விக்கிரவாண்டி முழுக்கவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பல இடங்களில் வீடுகளை விட்டு வாசலில் அதாவது சாலையில் நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை கண்டு வருகிறோம். திடீரென்று இந்த ஏரி நீர் அதிக அளவில் குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்தவாசி அனைத்து இடங்களிலுமே விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் விக்கிரவாண்டி, அதாவது நம்ம விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு அருகில் இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த பகுதிதான் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையே ஒரு பக்கம் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சாலையின் இடதுபுறம் இவ்வளவு தண்ணீர் இருப்பதால் தற்போது சென்னை தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதாவது இந்த இடம் முழுவதுமாக அருகில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்புவதன் காரணமாகத்தான் தற்போது தண்ணீரானது நிரம்பி இருக்கிறது. மழை அதிகமாக வர ஏரிகள் நிரம்ப தற்போது ஏரிகளிலிருந்து உபரி நீர் வெளியேறுகிறது. சில இடங்களில் ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அந்த வகையில் திடீரென்று பெய்த கனமழைதான் அடிப்படை காரணம். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிவிட்டது இப்படி ஒரு மழை வந்தது, எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. 25 வருடங்களுக்கு முன்னதாகத்தான் இதே போன்ற ஒரு வெள்ளம் வந்ததாகவும் இங்கு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த ரைஸ் மில்கள் இருக்கின்றன. எனவே இந்த ரைஸ் மில்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான அரிசிகள் மற்றும் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்துமே வீணாகி போய்விட்டதாகவும் சொல்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இடது பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னதாக தான் தற்போது ஒரு ஏரியிலிருந்து விழுந்த உபரிநீர் இந்த ஒட்டுமொத்த ஊரையே ஏரி போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நாம் பார்க்கக்கூடிய இதே போல்தான் பல இடங்களில் இருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வாகனங்கள் மூழ்கி இருக்கின்றன. பல இடங்களில் பள்ளி மற்றும் உணவு கூடங்கள் உள்ளிட்ட பல கடைகள் இருக்கின்றன. அனைத்துமே இந்த நெடுஞ்சாலையில் இருப்பதால் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஒரு மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஊரில் இருந்து வந்த பொதுமக்கள் தற்போது அதாவது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அடமழையின் காரணமாக பல இடங்களில் மக்கள் பரிதவிக்கின்ற ஒரு நிலைமைதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக்.